எனக்கு இப்போ உடம்பு சரியில்ல. நான் எப்பயுமே உடம்பு சரியில்லன்னா, அடுத்த நிமிஷம் டான்னு நான் அம்மா வீட்ல இருப்பேன். ஏன்னா, அம்மா வீட்ல தான் கேட்டது கைக்கு கிடைக்கும். அதனால அங்க வந்து லேண்ட் ஆயிருவேன். இது ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன் என் மூஞ்சில ஸ்மைலி வச்சிருக்கேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, காலையில என்னோட மூஞ்சிய பார்த்தா எனக்கே பிடிக்காது. ஏன்னா வீங்குன மாரி இருக்கும். அதனால தான் நான் ஸ்மைலி வச்சிருக்கேன். இன்னைக்கு சண்டே நம்ம வீட்ல வந்து ஃபிஷ் குழம்பும், காலையில வந்து இட்லியும் தான் செய்யலான்ட்டு பிளான் பண்ணி மீன் கடைக்கு வந்தாச்சு. மீன் கடைக்கு வந்தா எப்பவுமே நாங்க பாறை மீன் மட்டும் தான் எடுப்போம். ஆனாலும் எனக்கு மீன் கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் நண்டு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை செஞ்சு சாப்பிட பிடிக்காது. பட் வந்து அதெல்லாம் எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பாறை மீனுக்கு வருவேன். நம்ம இன்னைக்கு வந்து பாறை தான் எடுத்தோம். பெரிய பாறை கொஞ்சம் வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கிற அளவுக்கு வந்து பாறை எடுத்துட்டோம். ஒரே மீனாக எடுத்துட்டோம். இப்போ நமக்கு தான் அவங்க சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணிவிட்டு பீஸ் எப்படி போடுறதுன்னெலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இது பெரிய மீனாக இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் வந்து நிறைய மீன் போட முடியாது. சின்னதாக இருக்க பகுதி மட்டும் ரவுண்ட் ஷேப்பாக போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் போட்டு கொடுப்பாங்க. அம்மாவும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. குழம்பு வச்சாச்சு. இட்லியும் ரெடி ஆயாச்சு. எப்பவுமே வந்து மருமகன் வந்தாலே வந்து அன்றைக்கி வந்து ஒரே மாமியார் வீட்டில் கறியும் சோறும் தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளாம் போனால் நம்மளை ஒன்றுமே மதிக்கவும் மாட்டாங்க. எங்கள் மாமியாரை இந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.